ஒரு சத்தியம் செய்து கொடுக்கிறார். சங்கிலியா தன்னுடைய மனைவிக்கு உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தார். கதையை சுருக்கமா சொல்ல. ஆனா அவருக்கு திருவாரூர் போகணும்னு ஆசை வருது. அவர் சத்தியம் கொடுத்து செய்து கொடுத்த இடம் திருவொற்றியூர். திருவொற்றியூர்ல சத்தியம் செஞ்சு கொடுத்தார். ஆனா திருவாரூருக்கு போகணும்னு ஆசை அவருக்கு. திருவாரூர் ஆரூர் பெருமான் மேல அவருக்கு ரொம்ப விருப்பம். எனவே சத்தியம் செய்து கொடுத்ததை மீறுகிறார். அப்ப திருவொற்றியூர் எல்லையை தாண்டினோடனே அவருக்கு 2 கண்ணும் பார்வை இழந்துருச்சு. அப்ப தட்டு தடுமாறி விழுந்து புரண்டு அப்படி வரும்பொழுதுதான் அவருக்கு சுவாமி இதுல திருவெண்பாக்கம் அப்படிங்கிறதுல ஊன்றுகோல் கொடுக்குறாரு. அதனாலதான் சுந்தரர் நம்பியாரூரை இளமையா இருப்பார், கையில வாக்கிங் ஸ்டிக் ஏன் வச்சிருக்காருன்னு பல பேருக்கு தெரியாது. அது ஊன்றுகோல், கண் பார்வை இல்லாதவர்கள் வச்சிருக்காங்களே அந்த ஊன்றுகோல் சிவபெருமான் கொடுத்தார். அதை நம்பியாரூர் தேவாரத்திலே பாடுறார். ஊன்றுவதோர் கோல் அருளி உளோம் போகீர் என்றானே. இவர் கேட்டிருக்காரு, விழுந்து எந்திரிச்சு முகம்லாம் அப்படியே ரத்த காயமா இருக்கு, இவ்வளவு நான் துன்பப்படுறேனே, நீ கோவில்ல நீ இருக்கியா, நீ எல்லாம் சாமியா அப்படின்னு இருக்காரு. இவர் உடனே ஒரு குச்சை தூக்கி போட்டு இருக்க போயிட்டு வா அப்படின்ட்டு உளோம் போகீர் என்றான். இப்படி அழுதுகிட்டே வந்த உடனே காஞ்சிபுரம் வர அம்பாளுக்கு தாங்கல். அவளுக்கு பேர் ஏலவார் குழலின்னு பேர். ஐயோ பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்லி சாமிகிட்ட சண்டை போட்டு, நீங்க வேணா உங்க பார்ட்டை கொடுக்காம நான் ஏன் பார்ட்டு எழுதுவோம், அதனால ஏன் பார்ட்டு நான் சரி பண்ணி விட்டுறேன்ட்டு இடது கண்ணி அம்பாள் கொடுக்குற. கொடுத்த உடனே அம்பாளை பண்ணணும் இல்லை. ஆனா காண கண் அணியே பெற்றவாறு யார அம்பன் எம்மான். ஏன்னா சுவாமியினுடைய உத்தரவு இல்லாம அம்பாள் செய்ய மாட்டான் இல்லையா. அப்பா கண்டிப்பா பாரு இனிமேல் நீ இந்த மாதிரி பண்ணனா தொலைச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க பாரு அப்படின்னு அதை டைரக்டா அப்பா கேட்க மாட்டார். ஒரு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு தூங்க சொல்லு, அவன் அழுதுகிட்டே சாப்பிடாம தூங்கிடும், சாப்பிட்டு தூங்க சொல்லு. இது அம்மா சொல்ல மாட்டாங்க. அப்பா அப்படி சொன்னார் சொன்னா நம்மளோட கொஞ்சம் இதாயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, அம்மாக்கள் சாதாரண நினைக்காதீங்க, அப்பாவுடைய ஒரு இதை அம்மாக்கள் சொல்லவே மாட்டாங்க. அது முழுக்க முழுக்க தன்னுடைய தாகமாவே பிள்ளைங்கிட்ட காட்டுறது அம்மாவுடைய குணம். இதுல நான் பாசத்தை குறைவா மதிப்பிடல. அப்பாவோட அம்மா எந்த காலத்திலையும் வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஆனா அவனை பத்தி கம்ப்ளைண்ட் இருந்தா மட்டும் அப்பா புரியுதா. ஆனா பாசம் மட்டும் பார்த்தீங்கன்னா சோறு சாப்பிட்டு அப்பா சொன்னாரு சொல்ல மாட்டாங்க. பாரு செலவு கவனமா பண்ண, அப்பா சொன்னாரு கட்டுப்பாடு நமக்கு அப்பா தான் நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அம்மா சொல்லாது, அம்மா சாப்பிட சொல்றாரு. புரியுதா. எப்படி பாருங்க, கண்டிக்கிறதெல்லாம் அப்பா ஒண்ணு ஒழுங்கா படிச்சுட்டு படுக்க சொல்லியிருக்காரு. அதையே நீ சொல்லக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். 100க்கு 100 தாய்மா இருக்கு. 100க்கு 100 தாய்மா. அதனால சுவாமி கண்ணை பறித்தார். அம்பாள் கொடுத்ததாக, அவள் கொடுத்ததா நீ கொடுத்ததா கொடு அப்படி. ஏன்னா நான் கொடுத்தேன்னு தெரிஞ்சதுன்னா அவன் என்ன பண்ணுவான், இன்னும் 10 போய் சத்தியம் பண்ணுவான். அதனால நான் கண்டிச்சதாவே இருக்கட்டும், நீ என்ன பண்ண, உனக்கு ஒரு கண்ணை கொடுத்தது. அதனாலதான் இந்த பாட்டுல காண கண்ணடியன்னு சொன்னால் கூட 11 பாட்டிலையும் அம்பாள் வருவாரு. 11 பாட்டிலையும் அம்பாள் வருவார். பாருங்க, ஏலவார் குழலி பாட்டு வருதா, எல்லா பாட்டிலையும் 3வது வரையும் அம்பாள் வருவார். ஏன்னா அவருக்கு 2 கண்ணு போய் இன்னொரு கண் கிடைச்சது இல்லையா, அது 3வது கண். ஞானக்கண் தான் திரும்பி வந்துச்சு. போனது ஊனக்கண், வந்தது என்ன கண், ஞானக்கண். அதனால 3வது வரையில வைக்கிறாரு. இது எந்த உரையிலும் இல்லாது. இன்னைக்கு நான் உங்கள்ட்ட சொல்றேன், இப்ப தோணுச்சு அதை சொல்றேன். ஏன் 3வது அம்பாள் வச்சுட்டு வர்றாருன்னா, அவருக்கு 2 கண்ணு போச்சு, வந்தது ஒரு கண், அந்த கண் 3வது கண். போனது தானே. அப்ப 3வது வரை பூரா அம்பாள் வராங்க. அப்ப சிவபெருமான் எப்படிப்பட்டாரு, ஆலம் தான் உகந்து அமுது எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எல்லாரும் அமுதத்தை நாம வச்சுப்போம். நீங்களே பார்த்துருக்கலாம், 10 நோட்ல ஒரு கிழிஞ்ச நோட்னா அந்த கிழிஞ்ச நோட்டு தான் முதல்ல செலவு பண்ணுவோம். எவன்கிட்டயாவது போகணும். அது பாவம் அந்த கீரை விற்கிறவன், அதெல்லாம் அவனா ரொம்ப தெளிவாயிட்டான். கீரை விற்கிறவன், புண்ணாக்கு விற்கிறவன் QR கோட் அடிச்சு போடுறது. பணமே எனக்கு வேண்டாம். வீட்டு வாசல்ல கீரை விற்கிறவங்கல இருந்து இது விற்கிறவங்க வரையும், காய்கறி விற்கிறவங்க வரையும் நீ QR கோட் வந்து காரணம் என்னன்னா, நம்மள்ட்ட ஒரு அழுக்கு நோட்டு, ஒரு கிழிஞ்ச நோட்டு உங்களுக்கு தூக்கமே வராது. அதை யார்ட்டையாச்சும் கைமாற்றி இது நம்ம புத்தி. 100% யாருமே விதிவிலக்கு கிடையாது. உங்க யார் எத்தனை பேர் பேங்க்ல போய் மாத்திருக்கோம், அதுல 15 நோட்டுக்குள்ள நடுவில் சொல்லி கொடுப்போம். எப்படிங்க சிசிடிவி கேமரால பார்த்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு. எல்லாம் அங்கே மருந்து இங்கே மருந்து. ஆலம் தான் உகந்து. ஆனா சாமி என்ன பண்ணாரா, விஷத்தை தான் வச்சுக்கிட்டு அமுதத்தை எல்லாருக்கும் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட சீலம் தான் பெரும். சீலம்னா அப்படிப்பட்ட பெருமை உடையவன் யாரு, எங்கள் சிவபெருமான்.
சிந்திப்பார், அவர் சிந்தை உள்ளார். யார் நினைக்கிறாங்களோ அவன் மனசுல அவன் இருக்கும். அவன் யார்? ஏலவார் குழலியோட. காஞ்சிபுரத்துல மட்டும்தான் அம்பாள் சன்னதி கிடையாது. நீங்க நிறைய பேருக்கு தெரியாது, தெரியுமா? காஞ்சிபுரத்துல வந்து அம்பாள் சன்னதி கிடையாது. ஏன்னா அங்க கழுவ குழைந்த நாதர்னு அங்க ரெண்டும் ஒன்னா இருக்கும். சுவாமி அம்பாள் ஒன்னா இருக்கும். தனியா ஏலவார் குழலி சன்னதி நீங்க பாருங்க, தேடி பார்த்து கிடைக்கலன்னு அம்பாள் அது வந்து ஒன்னா இருக்கும். கழுவ குழைந்த நாதர்னு தமிழ்ல பேர். அங்க வந்து சுவாமி அம்பாளும் ஒன்னா இருப்பாங்க. அதனால இங்க சொல்றாரு ஏலவார் குழலாள். ஏலவார் குழலாள்னா என்னன்னு தெரியுமா? ஏலம் வாசனை. ஏலம்ன்றது ஏலக்காய். ஏலக்காய் வாசனை அடிக்கக்கூடிய குழலை உடைய அம்பாள்னு சொல்றாரு. ஏலவார் குழலாள். வார்னா நீண்டன்னு அர்த்தம். ஜாயிண்ட் இல்லாம நீண்ட குழல். பல பேருக்கு நீண்ட குழல் இருக்கும், அது தனித்தனியா இருக்கும். இது ஜாயிண்ட் இல்லாத நீண்ட குழல். அதனால வார் குழலாள்னு. உமையை நங்கை என்றும் ஏற்றி வழிபடப்பெற்று. அங்க சுவாமி வந்து அம்பாள் தான் மணலால பிடிச்சு வச்ச சிவலிங்கம். அதனால சொல்றார் அவன் கால காலன். திருக்கடவுர் வரலாறு. காலனுக்கே காலனாக வந்து மார்க்கண்டேயருக்காக காலனை எட்டி உதைச்சார்லே அந்த வரலாறு சொல்றார். கால காலனை. அவனுக்கு அங்க பேர் என்னது? கம்பன். ஏகம்பன். ஏகாம்பரநாதர் கோயில் பேரு. கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே. அதுக்காக நான் கண்ணை பெற்றிருக்கிறேன். அடுத்தது உற்றவருக்கு உதவும் பெருமான். யாரெல்லாம் அவன்கிட்ட போய் கேட்கிறாங்களோ அவங்க தான் உற்றார் உறவினர்னு சொல்றாங்க. அந்த மாதிரி உற்றவருக்கு உதவும் பெருமான். ஊர்வது ஒன்று உடையான். கழுத்துல ஊர்வது என்னது? பாம்பு வச்சிருக்கிறான். உம்பர் கோணி. தலைவர்களுக்கெல்லாம் தலைவன். பற்றினார்க்கு என்றும் பற்றவன். யார் அவனை பற்றிக்கிறாரோ பற்றிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பற்றாக இருப்பான். பற்றுக பற்றற்றான் பற்றினே திருவள்ளுவர் சொல்றாரு. அது மாதிரி பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டு. யார் நினைக்கிறார்களோ அவன் மனதை பிடித்துக் கொள்வார். அற்றமே புகழால் உண்மை நன்றி. குற்றமில்லாத புகழை உடையவனா. அற்றம்னா குற்றம். அற்றமில் அப்படின்னா குற்றம் இல்லாத புகழை உடைய உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றைவார் சடை. அம்பாளுக்கு மட்டுமா கூந்தல் பெருசு, எங்காளுக்கு நான் கொஞ்சம் சம்பட்ட அவ்வளவுதான். அம்பாள் மாதிரி மெயின்டைன் பண்ணல சிவபெருமான். அதனால அது கொஞ்சம் என்னதுக்கு செஞ்சடைய பாருங்க. அம்பாள் நல்லா கருகரு மெயின்டைன் பண்றாரு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் நேரம் இருக்கும், ஆண்களுக்கு நேரம் இல்லை. அதனால கற்றைவார் சடை கம்பன் எம்மானை காண கண்ணடியே பெற்றவார். அடுத்து திரியும் முப்புறம் தீப்பிழம்பாக செங்கன்மால் விடைமேல் திகழ்வான். சிவபெருமான் திருமாலையே தன்னுடைய விடை வாகனமாக கொண்டவர். அதை சொல்றார். செங்கன்மால் விடைமேல் திகழ்வானே கரியின் ஈருறி பொறுத்து வந்தானே. அசுரர்கள் அனுப்பிய அந்த தார்காவனத்து முனிவர்கள் அனுப்பிய யானையை குறித்து போர்த்தியவன். கரியின் கரின யானை நடக்கும். ஈருறி போர்த்து வந்தானே காமனை கனலா விழித்தானே. காமன் யாரு? மன்மதன். அவனை எரிச்சவன். அவன் தப்பு பண்ணா அவனை எரிச்சவன். வரிகொள் வெள் விளையாள் உமை நங்கை. அழகான சங்கு வளையலை அணிந்திருக்கக்கூடிய வெள் விளையாள் உமை நங்கை மருவி ஏற்றி. மருவின தழுவினர். மருவி ஏற்றி வழிபட பெற்ற பெரிய கம்பனை. அது யாரு? சாதாரண பெரிய கம்பனை. எங்கள் பிரானை காண கண்ணு. அடுத்தது குண்டலம் திகழ் காதுடையானை. ஆண்கள் அணிவதற்கு பேர் குண்டலம், பெண்கள் அணிவதற்கு பேர் தோடு. அம்பாள் பால் கொடுத்ததுனால தோடுடைய செவியன்னு பாடுறாரு. குண்டலமுடைய செவியன்னு பாடல. எனக்கு கொடுத்தது அம்பாள் பார்க்க. அதனால தோடு உடைய செவியன் அழைச்சிட்டு வந்தவர். அதனால செவியல்னு கூடல. என்ன பண்ணாரு? செவியன். பாருங்க, ரெண்டே வார்த்தை. தோடுடைய செவியன். கொடுத்தது யாரு? கூட்டிட்டு வந்தது யாருன்னு சொல்லிட்டு தோடுடைய. அம்பாள் கொடுத்திருக்காரு. அப்ப அம்பாள் தனியா வந்தாரு, சாமி வந்தார். அது செவியன்னு முடிச்சிருப்பாரு. இங்கே தெளிவா சொல்றார். குண்டலம் திகழ் காதுடையானை கூற்று உதைத்த கொடுந்தொழிலான். யமனே காலால் உழைத்த தொழிலை உடையவன். வண்டலமும் மலர் கொன்றையினான். வண்டு மொய்க்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷா பூத்திருக்கிற கொன்றை மாலையை அணிந்தவன். வாழரா மதி. வாழ் என்றால் ஒளி உடைய மதியை உடையவன். வாழரா மதி சேர் சடையானை. அதானா பாம்பு. ஒளி வீசக்கூடிய மதியையும் பாம்பையும் உடையவன். கெண்டையும் தடங்கண் கண் உமை நங்கை. கெண்டை மீன் போல கண்களை உடைய அம்பாள். ஏன்னா காமாட்சின்னு அவளுக்கு பேர். புரியுதா? காமாட்சி மீனாட்சி அப்படிலாம் சொல்றோம்ல. கண்ணுக்கு துடிப்பான கண்கள். கெண்டை மீன் போல கண்ணை உடையவர். அங்கே கண்ணின்னு சொல்றோம். கயல் கண்ணி. அங்க கயல் போன்ற கண்ணை உடையவர். இங்கே காமாட்சி கெண்டையும் தடங்கண் நங்கை கெழுமி ஏற்றி வழிபட்டார். அந்த பெருமானை ரொம்ப ஆசையோடு அன்பாக வழிபட பெற்ற கண்டம் நஞ்சுடை கம்பன் என்பார். நீலகண்டன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது வெல்லும் வெண்மழு ஒன்று உடையான். சுவாமி கையில மழு ஆயுதம் வச்சிருக்கிறான். வேலை கடல். வேலைன்னா என்னது? கடலுக்கு வேலைன்னு ஒரு பேர் உண்டு. வேலை நஞ்சுண்ட வித்தகன் தன்னை அல்லல் தீர்த்து அருள் செய்ய வந்தான். அவன் யாரு? நம்முடைய துன்பத்தை எல்லாம் தீர்த்து
நமக்கு அருள் செய்ய. அருமறை அவை அங்கம் வல்லானை, வேதத்திலையும் ஆகமத்திலையும் கெட்டிக்காரன். எல்லையில் புகழாள். பாருங்க, அம்பாளுக்கு சொல்லும்போது அப்படி சொல்றாரு, எல்லையில் புகழாள். இவ்வளவுதான் அவருடைய புகழ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. எல்லை இல்லாத புகழையுடைய உமைநங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற நல்ல கம்பெனி. கண்ணு கொடுத்தோன்னே அவர் என்ன ஆயிட்டாரு, நல்ல கம்பெனி. கம்பெனி எங்கள் பிறாடி குழந்தைங்க கேட்டு நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்றோம்ல, நமக்கு கேட்காது சனி நின்றுட்டோம், கேட்டா நல்ல பிள்ளை. அது மாதிரி இவரு என்ன பண்றாரு, நல்ல கம்பெனி எங்கள் பிறாடி. அடுத்து திங்கள் தங்கிய சடையுடைய, திங்கள்னா தெரியும் நிலா, தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனை. செடுங்கடல் வளரும் சங்க வெண்குழை காதுடையான். இன்னொரு காதுல என்ன பண்ணிருக்காரு, சங்கு குழை போட்டிருக்காரு. ஒரு பக்கம் குண்டலம், இன்னொரு பக்கம் சங்க வெண்குழை. சாமவேதம் பெரிதுவற்பானை. சாமவேதம்ன்றது இசை, வேற ஒன்றும் இல்லை. இசை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவியத்தி வழிபட பெற்ற, மலைமகளாக இருக்கக்கூடிய அம்பாள் வழிபட பெற்ற கங்கை ஆளனை, கங்கையை தலையில் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானை காண கண்டறி. அடுத்தது விண்ணவர் தொழுது ஏத்த நின்றானை, வானத்தில் இருக்க தேவர்கள் எல்லாம் தொழுது ஏத்த நின்றானே. வேதம் தான் விரித்து ஓத வல்லானே, வேதத்தை விரித்து சொல்லக்கூடிய. நன்னினார்க்கு என்றும் நல்ல, நன்னுதல்னு நெருங்குதல், நெருங்கினவனுக்கு அவனுடைய நன்மை தெரியும். இப்ப குளிருது, தீக்காயத்துக்கு 1 கிலோமீட்டர் அந்தானே அனுப்பிங்க, பக்கத்துல போனாதானே தெரியும் தீக்காயம் முடியும். அது போல நன்னினார்க்கு என்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் உகக்கின்றது. தினமும் ஒருத்தன் அலுப்பு இல்லாம கும்பிடவானா அவன் தான். மற்ற எல்லாம் நமக்கு அழுத்து போயிடும். டெய்லி காலையில ஒரு அல்வா, மத்தியானம் ஒரு அல்வா, திருநெல்வேலி அல்வாவே இருக்கட்டும், சாயங்காலம் அல்வா, நைட் அல்வா, மறுநாள் காலையில அல்வா, மத்தியானம் அல்வா, சாயங்காலம் அல்வா, 3ஆவது நாள் வெறுத்து ஏதாச்சும் கொஞ்சம் வேப்பந்தாழ இருந்தா கொடு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வெறுத்து போயிடும். அல்வா தானே கொடுத்தது, ஆனா அது நமக்கு என்ன ஆயிடுது, திகட்டி போகிறது. அப்ப நம்ம வெரைட்டியா. ஆனா இந்த சாமியை கும்பிட்டோம்னா வெரைட்டியா நம்ம தேட வேண்டியதே இல்லை. இவன் தினம் தினம் நமக்கு புதுசா தெரியும். முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பெருத்தும பெற்றி என்று சொல்றாரு. புரியுதா? கிளாஸ் நடக்குது, புரியுதா? அடுத்தது எண்ணில் தொல் புகழா, எண்ண முடியாத புகழையுடைய. தொல் புகழ்னா பழமையான காலத்திலிருந்து அம்மாளுக்கு அங்கே புகழுடைய. என்றும் ஏற்றி வழிபடப்பட்ட கண்ணும் 3 கம்பன் எம்மாறி. 3 கண் இருக்கிற சுவாமி. அடுத்து சிந்தித்து என்றும் நினைத்தெழுவார்கள் சிந்தையில் திகழ். இதெல்லாம் யோகிகள் ஞானிகள். ஒரு பாட்டு யோகி ஞானிகளுக்கு, ஒரு பாட்டு நம்மள மாதிரி அடியார்களுக்கு. நம்ம நேரடியா பார்த்தாதான் நம்புவோம். ஆனா ஞானிகள்லாம் உட்கார்ந்ததுலேயே சிந்திச்சு திருவண்ணாமலை சிந்திப்பாங்க, ஏகம்பரை சிந்திப்பாங்க, திருச்சிற்றம்பலமாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானி இருந்த இடத்திலே சிந்திப்பாங்க. அதுதான் அந்த பாட்டுல சொல்றாரு. சிந்தித்து என்றும் நெய்ந்தெழுவார்க்கு சிந்தையில் திகழும் சிவன் தன்னை. பந்தித்து நின்ற, பந்தித்துனா புடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பந்தம், நம்மள புடிச்சிட்டு இருக்கு. தீ பந்தம் அப்படின்னு அர்த்தம், குச்சியை புடிச்சிட்டு இருக்கிற அந்த துணி, அதனால பந்தம்னு பேர். பந்தித்துனா நம்மள புடிச்சிட்டு இருக்கிற வினையை தீர்க்கிறான். பந்தித்து வினை பற்று அறுப்பானை, வினையை நீக்குவானை. பாலோடு ஆனஞ்சும் ஆட்டுகந்தானே. பால் முதலாக இருக்கக்கூடிய 5 பொருள் பசுவிலிருந்து, அது பேர் ஆனஞ்சின்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல அதுக்கு பஞ்சகவ்யம். பால், தயிர், அதுக்கப்புறம் வெண்ணெய், கோமயம், கோச்சலம். இது 5 சேர்ந்த பொருளுக்கு பஞ்சகவ்யம் அப்படின்னு பேர். சரியா? அப்படிப்பட்ட அந்தமில் புகழார், முடிவில்லாத புகழை உடையவர். அந்தம்னா முடிவு, அந்தம் இல்லைன்னா முடிவில்லாத புகழை உடைய உமைநங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்தவார். கந்தம்னா வாசனை, வாசனை மிகுந்த வாசடை கம்பனெம்மானை காண கண்ணடியில் பெற்றுள்ளது. அடுத்தது வரங்கள் பெற்றுடல் வாளரக்கதம் வாலிய புறம் ஒன்று. நிறைய வரத்தை வாங்கி வச்சிருந்த முப்புறத்தை சிவபெருமான் என்ன பண்ணாரு, அதுல என்ன லூப் ஹோல்னு பார்த்தா அதை அடிச்சு அவனை காலி பண்ணார். நிரம்பிய தக்கன் பெருவேள்வி நிற்க நிரந்தரம் செய்த. நிரந்தரம்னா ஒண்ணுமில்லாம பண்ணார். யாரு? தக்கன் வேள்வி. நிற்கண்டகன், கொஞ்சம் கூட தானா போனா கருணை ஏற்பட்டு வீரபத்திரர் அமைச்சர். வீரபத்திரருக்கு நிற்கண்டகன் என்ன அர்த்தம்? கருணையே காட்ட மாட்டார் வீரபத்திரர். அவர் போட்டு பந்தாடிட்டு வந்துட்டார். நிற்கண்டகனை பரந்த தொல்புகழார். பரந்தனா பரவிய. அம்பாளை தஞ்சாவூர் மட்டுமா தெரியும், காஞ்சிபுரம் மட்டுமா தெரியும், உலகம் முழுக்க அவள் புகழ் பரவி இருக்கிறார். அதனால பரந்த தொல்புகழால் உமைநங்கை பரவி ஏற்றி வழிபட பெற்ற கரங்கள் 8 சிவபெருமானுக்கு 8 கரங்கள். என் தோல் வீசி நின்று ஆடும் பிறார் தன்னை கண்கால் காண்கின்றோம். 8 தோள்கள் சிவபெருமானுக்கு. ஒண்ணும் இல்ல, அவர் வீசி ஆடும்போது 2 கை 4 திசையில போகும்போது 4ஆ தெரியும், 4 கை 8 திசையில போகும்போது 8ஆ தெரியும். அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க பாத்துக்கலாம். இப்ப நமக்கு 3 ரெக்கை இருக்கு. சுற்றும் போது மெதுவா சுற்றும் போது பாருங்க, அது 6ஆ தெரியும், 9ஆ தெரியும், அப்படியே டபுள் ஆகி அப்புறம் வட்டமா தெரியும்.
அந்த மாதிரி சிவபெருமான் வேகமா ஆடும் பொழுது 2 கை 4 கைகளாக 4 8ஆக தெரிகின்ற அளவுக்கு அவன் வேகமாக ஆடக்கூடியவன். அதனாலதான் சொல்ற கரங்கள் 8 கம்பன் எம்மானை காண கண்ணடியை பெற்றவர். இப்ப வரலாறு இந்த 10வது பாட்டுல வருது. அம்பாள் என்ன பண்ணாலா, அந்த கம்பைமான நிலை அன்னியிலிருந்து இன்னைக்கு வரையும் தண்ணியே வருது. அதனால அம்பாளுக்கு தண்ணி வராது அப்படின்னு ஒரு முடிவோட கம்பைமான நதி கரையில, அதுதான் அந்த இது பாலாறு, கம்பைமான நதி தான் பாலாறு. அந்த கம்பைமான நதி கரையில மணல்ல சிவலிங்கம் செஞ்சு பூஜை பண்ணிட்டு ஒரு சிவன் சும்மா இல்லாம கங்கையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி எடுத்து விட்டாரு. அது வெள்ளமா பாஞ்சி பாலாறுல வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். என்ன பண்ண முடியும், பூஜையில இருந்து எந்திரிக்க கூடாது. ஐயோ இவர் கரைஞ்சிருவாரேன்னு சொல்லி அப்படி கட்டி அணைச்சிருக்காளாம். கட்டி அணைச்சோடனே அதுல இருந்து வந்து வெளியில வந்து எல்லாம் நான் செஞ்ச திருவிளையாடல் அப்படின்னு சிரிச்சா. திருட்டு பய கள்ள கம்பன்னு சொல்றாரு பாருங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க. ஞானசம்பந்தருக்கு அப்புறம் இவர் சொல்றார், அவர் கல்வன், என் உள்ளம் கவர் கல்வன். அவர் இது மாதிரி கள்ள கம்பன் திருட்டு பய தெரியுமா, அவன் அம்பாளுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தினான். அது அப்படியே இந்த வரலாறு இந்த பாட்டுல வருது. எள்கள் இன்றி இமையவர் போனி யாரும் எள்ளி நகையாடுமாறு இல்லாமல் எல்லோரும் பாராட்டக்கூடிய சிவபெருமானை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் வழிபாடு செய்வது போல உள்ளத்து உள்கி உகந்து உமைநங்கை வழிபட சென்று நின்றவார்கள். அவ வழிபட்டு இருக்கிற அந்த கோலத்தை பார்த்துட்டு வெள்ளம் காட்டி வெறுட்டிட, சிவபெருமான் என்ன பண்ணாரா, வெள்ளம் காட்டி வெறுட்டிட அஞ்சி பயந்து போய் வெறுவி என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ள, அந்த லிங்கத்திலிருந்து வெளிப்பட்ட கள்ள கம்பனை கம்பன் எம்மானை காண கண்ணெடியே. அழகான ஒரு பாட்டுல இந்த வரலாறு மிஸ்டர் கடைசி பாட்டு. பெற்றம்னா காளை, பெற்றம் ஏறு வந்து ஏற வல்லான். யாரும் காளையை வாகனமா வச்சுக்கிட்டாங்க, குதிரையை வச்சுக்கிட்டாங்க, யானையை வச்சுக்கிட்டாங்க, மயிலை வச்சுக்கிட்டாங்க. ஆனா சிவபெருமான் மட்டும்தான் காளையை வாகனமாக கொண்டார். பெற்றம் ஏறு வந்து ஏற வல்லான் பெரியயம் பெருமான் என்று எப்போதும் கற்றவர், அவனை புரிஞ்சுக்கிட்டவங்க. கற்றவர்னா படிச்சவர்னு அர்த்தம், புரிஞ்சுக்கிட்டவங்க கற்றவர் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள், காஞ்சிமா நகரம் முழுக்க படிச்சவளா இருந்தா எல்லாம் கிராஜுவேட். ஏன்னா அங்கதான் முதல் பல்கலைக்கழகம் இருந்துச்சு. நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியர்கள் காஞ்சிபுரத்திலிருந்து போயிருக்காங்கன்னு வரலாறு. யுவான் சுவாங் எழுதுறாரு, சீன பயணியா வந்தவர் எழுதுறாரு. நாலந்தா பல்கலைக்கழகம் தான் முதல் பல்கலைக்கழகம். ஆனா காஞ்சிபுரத்திலிருந்து பேராசிரியர்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு இருக்கு பேரு. கல்வியில் கரையில்லாத காஞ்சி, நாவுக்கரசர் தேவாரம் கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர்னு பேரு. அந்த காலத்திலே படிச்சவன் இருந்த, உலகத்திலேயே படிச்சவன் இருந்த ஊர். அதனாலதான் மற்ற எல்லா நாட்டையும் சொல்லும் பொழுது அகிரணையா சொல்லியிருப்பாங்க. சோழ நாடு சோறு உடைத்து, சோறு அகிரணை தான். பாண்டிய நாடு முத்து உடைத்து, முத்து அகிரணை. சேர நாடு வேடம் உடைத்து, யானை அகிரணை. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, உயர்ந்த நிலை சொன்ன ஒரே நாடு தொண்டை நாடு மட்டும்தான். சான்றோர் உடைத்துன்னு சொன்னாங்க. மற்ற எல்லா அகிரணை பொருள். ஆனால் தொண்டை நாடுக்கு என்ன சொன்னாங்க, சான்று படிச்சவனா இருக்கலாம். அதனால சொன்ன கற்றவர் பரவ, படிச்சவன் கூட சாமி இருக்கலாம். இன்னைக்கு படிச்சவன் கூட சாமி இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த ஒரு பாட்டு போதும். படிச்சவன் அப்படின்றதுக்கு அடையாளம் இறை வழிபாடு செய்யணும். இதை நான் சொல்லல, 2000 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னார். கற்றதனால் ஆய பயன் என்பொல் வாதறிவன் நற்றாள் தொழார் எரி. சிவபெருமானையோ கடவுளையோ ஐயப்பனையோ திருமாலையோ வணங்காதவன் எவ்வளவு படிச்சிருந்தா எனக்கு என்ன? முதல் அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்றார், நீ படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்கிறார். இறைவனை தொழுவதற்கு அந்த கல்வி உனக்கு உதவி செய்யவில்லை என்றால் நீ படிச்சு என்ன பண்ண போற? குண்டு வைக்க தான் போற. நீ படிச்ச ஏன்னா அறிவு தீவிரவாதி எல்லாம் முட்டாளா? புத்திசாலி தானே. அப்ப கடவுள் நம்பிக்கையும் பக்தியும் இருந்தா, ஐயோ நம்ம இவங்களை கொல்லலாமான்ற எண்ணத்தை அவங்க கடவுள் கொடுப்பான். ஐயோ நம்ம இவங்களை துன்புறுத்தலாமான்ற எண்ணத்தை அவங்க கொடுப்பான். அப்ப கடவுள் நம்பிக்கையோடு கல்வி இருந்துச்சுன்னா அந்த அணுவை பிளந்த அப்துல் கலாமை போல அந்த அணுவை பாதுகாப்பாக எப்படி நாம் டிஃபென்ஸுக்கு பயன்படுத்துறதுன்னு பண்ணுவோம், அழிவுக்கு பயன்படுத்த மாட்டோம். கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அந்த அறிவு அழிவுக்கு கொண்டு போய் விடும். அதைத்தான் இங்க சொல்றார், கற்றவர் பரவப்படுவானை காண கண் அடியேன் பெற்றதென்று. கொற்றவன், கொற்றவன் தான் அரசன், தலைவர். கம்பன், கூத்தன், அவன் தான் நடராஜன். எம்மானை குளிர் பொழில் திருநாவலாருடன்
அழகான பொழில்களுடைய நாவலூரில் பிறந்த ஆரூரன். நற்றமிழ் இவை ஈரைந்து, மேல சொன்ன 10 பாட்டு நல்ல தமிழ்ல பாடியிருக்கார். நான் நல்ல தமிழ்ல பாடியிருக்கிறேன். ஈரைந்தும் இவை வல்லார், இந்த பாட்டு பாட வல்லார். நன்னெறி உலகு, அவங்க நல்ல நெறியில் நல்ல அருமையான உலகத்தை எழுதுவார்கள் என்று இந்த பாட்டில் சொல்றாங்க. அவ்வளவு அழகான ஒரு பாட்டு, நம்ம பொருளோட கேட்டிருக்கோம். இப்ப நீங்க வீட்டுல போய் இதை படிக்கும் பொழுது அதான் சொல்றாரு. அதே மாதிரி குருபக்தி இல்லாத கல்வி பயன்படாது. நீங்க குருபக்தினா ஐயா உடனே ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கோம், டிபில படத்தை வச்சிருக்கோம், அது குருபக்தி இல்லை. நிறைய பேர் அதான் டிபில குரு வச்சுட்டோம்னா குருபக்தி நினைக்கிறாங்க. நான் என்னைக்குமே என்னுடைய குருநாதன் டிபில வச்சதில் பார்த்துட்டு முடியும். ஆனா இன்று வரை 10 மணிக்கு வகுப்புனா 10 மணிக்கு நான் வகுப்பே ஆரம்பித்தேன். அவருடைய நேரம் தவறாமே நான் கடைபிடிக்கிறேன். என்னுடைய குருபக்தி அதுதான். நான் கோயிலுக்கு போகாத நாட்கள் உண்டு, தேவாரம் பாடாத நாளே கிடையாது. எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து தேவாரம் பாடாத நாள் கிடையாது. ஆனா கோயிலுக்கு போகாத நாள் இருக்கிறோம், ஏன்னா தினமும் கோயிலுக்கு போக முடியாது. ஆனால் தேவாரம் பாடாத நாள் இருக்கு. ஏன்னா எங்க குருநாதர் தேவாரம் பாடாத நாளே இல்லைன்னு என்று சொன்னார். அதை நான் இன்னைக்கு வரையும் கிடையாது. இதுதான் குருபக்தி. கருவூர சாமியாரிய மாதிரி நாங்கள் நீளமா தாடி வளர்த்துக்கிட்டு சட்டை போடாம வீடுக்குள்ள வேட்டி கட்டி மேல துண்டு கட்டி தாயத்தெல்லாம் அவர் போட்டு அதெல்லாம் போட்டு அதுவா குருபக்தி. நீங்க நிறைய பேர் குருபக்தின்னு நினைச்சிட்டு மேக்கப் பண்ணிக்கிறோம். மேக்கப் பண்ணிக்கிறது குருவை போல மேக்கப் பண்ணிக்கிறதோ குருவை போல நடந்து கொள்வதோ குருபக்தி இல்லை. குருவின் ஞானத்தை பின்பற்றுவது குருபக்தி. குருவினுடைய ஞானத்தை பின்பற்றணும். அவர் சைவ சித்தாந்தமா இருக்கலாம், திருமுறையா இருக்கலாம், அல்லது உன்னுடைய ஆசிரியர் பெருமக்களா இருக்கலாம். அவருடைய ஞானத்தை அவன் பின்பற்றுகிறானோ அதுதான் குருபக்தியை தவிர குருவை போல் உடையோ குருவை போல் நடையோ குருவை போல் பேச்சோ பேசுறவங்களுக்கு மட்டும் குருபக்தியா. டிபி வைக்கிறது இல்லை குரு. அந்த குருவனுடைய பிறந்த நாளில் அவர் பக்கத்துல அப்படியே பணிவா நிக்கிற மாதிரி கும்பிட்டு போட்டு ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோ தீபி வைக்கிறது இல்லை. அதெல்லாம் உங்களை நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீ பிரபலத்தோடு போட்டோ எடுத்துக்கிறது உன்னை நீ மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும்ன்றது காமிச்சுக்கிறது தானே தவிர அது குருபக்தியாக. அவர்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு, அவர்கிட்ட என்ன ஸ்கில் இருக்கு, அவர்கிட்ட என்ன ஆன்மீக அனுபவம் இருக்கிறது, அவரிடம் என்ன பக்தி இருக்கிறது, அவரிடம் என்ன பூசை இருக்கிறது, வழிபாடு என்ன செய்யறாரு, எப்படி பண்றாரு, எவ்வளவு நம்பிக்கை அவரிடம் இருக்கு. இதை நீங்க பின்பற்றினால் அதுதான் உண்மையான குருபக்தி. மறந்துடக்கூடாது. குருபக்தினா தவறா உங்களை வழி நிறுத்தக்கூடாது யாரும். அதுக்காக நான் சொல்றேன். இப்போ ஒரு குருவை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அந்த குருவினுடைய ஞானத்தை பின்பற்றுகிறோம் என்பது பொருள். நீ என்ன பேச்சு புரியுதா? அதனால தெளிவு குருவின் திருமேனி காண்தல், அவ்வளவுதான். அவரை மாதிரியே நீ மேனியை மாத்திக்க சொல்லியிருக்காங்க. தெளிவு குருவின் திருமேனி காண்தல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், அவருடைய பேரை சொல்லு. தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே தான் சொல்லியிருக்காங்க. போட்டோ வச்சுக்க சொல்றேன். தெளிவு குரு சிந்திக்கணும். குருவை நினைச்சு நம்ம தவறு செய்யற நேரத்துல குருவுக்கு தப்பு செய்யறது மாதிரி, குரு துரோகம் செய்யற மாதிரி அப்படின்னு நமக்கு உணர்த்துறாருல குரு இருக்கு. அதுதான் குரு. குரு என்பது உணர்த்துவர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி விவேகானந்தர் இல்லை. விவேகானந்தருடைய உடை நடை பாவனை வேற, ராமகிருஷ்ணனுடைய உடை நடை பாவனை வேற. மெத்த படித்தவர் விவேகானந்தர், பள்ளிக்கே போகாதவர் ராமகிருஷ்ணன். ஆனா அதுதான் ஒரு குரு. நேரடியா போய் கேட்டார் குரு. நான் நரேந்திரனா இருக்கும்போது கடவுளை பார்த்திருக்கீங்களான்னு அப்படியே கேட்ட கையில் கடவுளை பார்த்திருக்கீங்களான்னு. என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தான் கடவுள்னு யாராச்சும் காட்ட முடியுமா? இப்ப ஒண்ணும் பண்ணல. விவேகானந்தருடைய நெத்தியில் அப்படி கையை வச்சார். இங்க இருந்து யோக கரண்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு வாரியார் சொன்னார். உடனே உணர்ந்தேன்னு. அப்ப கடவுளை பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். குரு சொல்லல. அப்படி நெத்தியில கைய வச்ச உடனே இவர்கிட்ட இருந்து பதில் அவர்கிட்ட போயிடுச்சு, டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. விவேகானந்தர் என்ன சொன்னார்? கடவுளை உணர்ந்தேன்னு. அப்ப குரு என்பவர் உணர்த்துவர். இந்த ஆன்மா உணர்த்தினா தான் உணரும், தானா உணராது. அப்ப குரு உணர்த்துகிறார். அந்த உணர்த்துற பக்குவம் நமக்கு வரணும்னு வேண்டிக்கும் பொழுது நமக்கு குரு தானா அமைவார்.
அதை உணர்த்த 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 இந்த ஆன்மா பக்குவப்பட்டு கொண்டே வரும். எப்படி ஒரு இடத்தில் ஒரு அழுக்கு இருக்குதுன்னா நல்ல தண்ணீரை விட 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 நீங்க அந்த அழுக்கு நீங்க தனியா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணீர் நிறைய நிரம்ப 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 அழுக்கு தானாக வெளியேறுகிறதோ அது மாதிரி இந்த ஆன்மாவில் இருக்கிற அறியாமை குருவினுடைய உபதேசம் ஏற 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 அறியாமை வெளியிட்டே போகும். வெளிச்சம் வெளிச்சம் ஏற ஏற இருள் தானா விலகும். இருட்ட வெளிச்சம் விரட்டல. நல்லா கவனிக்கணும். ஒரு வீடு இருளாக இருக்கிறது, நீங்க வெளிச்சத்தை உள்ள கொண்டு போறீங்க. உள்ள கொண்டு போகும்பொழுது இருட்டை நீங்க விரட்ட வேணாம், தானாக இருள் விலகும். நீ என்ன பண்ணணும்? வெளிச்சத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தா போதும். வெளிச்சம் அதிகமாக அதிகமாக இருள் விலகுவது போல ஆன்மாவில் ஞான விளக்கு ஏற ஏற அந்த வெளிச்சம் பரவ பரவ அறியாமை இருள் தானா விலகிடும். அறியாமையை நம்ம நீக்கிறோம்னு நினைச்சா நீக்கவே முடியாது. அது ஆணவம் அறியாமைங்கிறது உயிரோட பற்றி இருக்கிற ஒரு விஷயம். அதை நீ நீக்கவே முடியாது. அதை என்ன பண்ணலாம்? அடக்கி வைக்கும். அறியாமை என்ன பண்ணிக்கலாம்? அடக்கி வைக்கலாமே தவிர நீக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளால அது முடியாது. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா அறியாமையை அடக்கி ஞானத்தை மிகுவித்து வைத்துக் கொண்டாலே அறியாமையால் இயங்க முடியாது. ஒன்றும் இல்லை. ஒரு தீபமா இருக்கு, காற்று அதை அணைக்கும். இந்த உதாரணம் அதுக்கு எடுத்துக்க கூடாது. நான் சொல்ற உதாரணம் இப்ப வேற உதாரணம். தீபம் இருக்கு, சிறிய நெருப்பு, அளவுக்காக சொல்றேன். சிறிய நெருப்பா இருக்கும்போது காற்று அதை அணைக்கும். அதே காட்டு தீயாக வரும் பொழுது காற்று அதை வளர்க்கும். அதே காற்று தான் அதிகமாக்கும், தெரியுமா? அப்ப இந்த காற்று என்பது அறியாமை. இந்த இடத்துல வேற உதாரணத்துக்கு வேற சொல்றேன். காற்று என்பது அறியாமை. இந்த அறியாமை உன்னுடைய ஞானம் தீபமா இருந்துச்சுன்னா அணைச்சிடும். ஆனால் நெருப்பாக பிரபாகமா ஜோதியா இருந்துச்சுன்னா அந்த அறியாமையே என்ன பண்ணிடும்? அந்த தீபத்தை வளர்த்து. அதனால உன்னுடைய ஞானம் என்பது வலிமையாக இருந்தால் உன்னை எந்த நெகட்டிவ் ஆற்றலும் உன்னை அசைக்க முடியாது. எந்த நெகட்டிவ் ஆற்றலும் ஒண்ணு பண்ண முடியாது. யாரும் உங்களை ஒண்ணு செஞ்சிட முடியாது. அசைக்க முடியாத அளவுல நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஜெயிச்சுக்கிட்டே போயிட்டு. ஆனால் கொஞ்சம் அப்படி ஏமாந்து அடிச்சிருக்க நெகட்டிவ் ஆற்றல் வேகமா பரவும். பாசிட்டிவா இருக்கிறது மெதுவா தான் பரவும். தினமும் ஒவ்வொரு வகுப்பும் இந்த படிக்க நான் ஏறி வந்தா அது ஒரு பெரிய செய்தி. என்னைக்காச்சும் ஒரு வழிக்கு விட்டு விழுந்தேன்னு சொல்லுவோம், அது செய்தி வேகமா வரும். ஐயா பெங்களூர்ல விழுந்துட்டாராங்க, ஐயா பெங்களூர்ல விழுந்துட்டாங்க, ஐயா 11 மாசம் ஒழுங்கா ஏறி வந்தாரு எவனா சொன்னாங்க. ஒருத்தம் சொல்ல மாட்டான். ஏன்? பாசிட்டிவ் மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகும், நெகட்டிவ் வேகமா ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் வெயிட் பண்ணும். அந்த பாசிட்டிவ் ஆற்றல் நான் நிரந்தரமானது. சரியா? அதோட நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். இன்னைக்கு 2 பதிகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். திருவள்ளுவர்